இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாகவே நாம் பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்ற நான் உங்களை அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித கன்னி மரியாள் அமல உற்பவி என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. அமல உற்பவி, இந்த அன்னை மரியாள் அமல உற்பவியாக மாசு மறுவற்றவராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழா எப்பொழுது தாயாம் திரு அவையிலே அதிகாரப்பூர்வமாக கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த உண்மை கோட்பாடை பிரகடனம் செய்து அனைவருமே இதை கொண்டாட வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிறார். ஏன் இந்த அன்னை மரியாள் அமல உற்பவி? அந்த கால சூழ்நிலையிலே 18ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாளை ஏன் வணங்குகிறார்கள், அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர்களை ஒதுக்கி விடலாமே என்றெல்லாம் அவருக்கு எதிரான மறை சாட்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த பிரகடனம் என்பது அன்னை மரியாள் கடவுளின் தாய், அவர்கள் மாசு மறுவற்றவர்களாக இருக்கிறார்கள், அதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த ஒரு மரியாதை, அந்த வணக்கம் என்று சொல்லி தெளிவாக திருத்தந்தை 9ஆம் பயஸ் விளக்கி மக்களுக்கு அனைவருமே அழைப்பு விடுத்து கொண்டாட அழைத்தார். அந்த விழாவைத்தான் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த தாய் ஒரு அமல உற்பவி, மற்ற பெண்களை விட இவர் பெரிய உயர்ந்த ஒரு பதவியை, உயர்ந்த பண்பை வைத்திருக்கிறார், கடவுளின் தாயாக இருக்கிறார். இவரே அமல உற்பவி என்ற ஒரு பெரிய விழாவை இன்று கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த விழாவை அமைத்து தான் இன்றைய முதல் வாசகம் திருப்பாடல், 2வது வாசகம் நற்செய்தி கூட அமைந்திருக்கிறது. அனைத்தையுமே நான் படித்து தியானித்ததிலே இந்த ஒரு பெண்ணை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவர்கள் யார், எந்த வழியில் வருகிறார்கள், ஏன் கடவுள் இவர்களை உயர்த்தி பேசுகிறார் என்றெல்லாம் சிறப்பாகவே இந்த நற்செய்தியில், இந்த வாசகங்களிலே கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிற தற்போதைய திருத்தந்தை லியோ அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை வெளியிட்டார். அன்னை மரியாள் இஸ் நாட் அ கோ-ரிடீமர் அப்படின்னு, ஒரு துணை மீட்பு பணியை கொடுப்பவர் என்ற ஒரு கருத்து அன்னை மரியாளுக்கு இருந்தது. கோ-ரிடீமர், அவரை நம்மை மீட்பதற்கு அவரும் ஒரு துணையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அவரை இந்த திருத்தந்தை அன்னை மரியாள் கோ-ரிடீமர் இல்லை, இயேசு ஒருவரே ரெடீமர், நம்மை மீட்கிறவர் இயேசு மட்டுமே, துணை மீட்பர் அன்னை மரியாள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்துப்படி, அவருடைய ஆராய்ச்சிப்படி இயேசு மட்டும்தான் நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். அப்போ இதன் மூலமாக அன்னை மரியாள் மீது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த ஆராதனை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வைத்திருக்கிறார். இதை நம்ம தவறாக புரிந்து கொண்டு அன்னை மரியாளையே ஒதுக்கிட்டாரியா இந்த திருத்தந்தை, இப்போதுதான் அந்த திருத்தந்தை புரிஞ்சிருக்கிறார், இப்போதான் இந்த கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை ஒதுக்குகிறது, உண்மையை புரிந்து கொள்ளுகிறது என்றெல்லாம் பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகள் அதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்னும் அந்த ஆழமான புரிதல் கிடையாது. திருத்தந்தை அவர்கள் அன்னை மரியாள் இல்லை அப்படின்னு சொல்லலை, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலை. கோ-ரெடீமர் என்ற ஒரு பெயரானது அன்னை மரியாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இரக்கத்தின் ராக்கினிய, விண்மீனின் ராக்கினிய, எங்கள் பரலோக ராக்கினிய, இது இப்படி நிறைய அன்னை மரியாளுக்கு பேர் சூட்டி இருக்கிறோம் இல்லையா. அதில் ஒரு பேர் தான் கோ-ரெடீமர், துணை மீட்பர் அப்படிங்கிற ஒரு
பெயரானது கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் பயன்படுத்த வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஒழிய அன்னை மரியாள் இல்லை, அவங்க கடவுள் தாய் இல்லை அப்படின்லாம் அவர் ஒருபொழுதும் சொல்லவில்லை. இதை நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அன்புக்குரியவர்களை, இந்த சிறப்பாக இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை அன்னை மரியாளை பற்றி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை, அவங்க ஒதுக்கணும், அந்த மரியா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு குழுவினர் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதுதான் திரு அவையானது ஒவ்வொரு செய்தியை இப்படி கொண்டு வந்து விழாவாக கொண்டாடி அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற ஒரு மிக சிறந்த இந்த விழாவின் மூலமாக இவர்கள் மாசு மறுவற்றவர்கள், மற்ற பெண்களை விட இவர் சிறந்தவர், உயர்ந்தவர், கடவுளின் தாய் என்ற ஒரு நிலை நாம் அனைவரும் அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாவும் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த விழாவிலே 3 கருத்துக்களை நாம் தியானிக்கலாம். முதல் வாசகத்தில் அதை பற்றி தான் பேசப்படுகிறது. அன்னை மரியாள், 2ஆம் ஏவாள். முதல் ஏவாள் இந்த நாம் படிக்கிற இந்த தொடக்க புத்தகத்திலே 3ஆம் பிரிவு இறைவார்த்தை 9 நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் ஏவாள் பாம்பால் ஏமாற்றப்படுகிறார். அதை பெண் ஏமாந்து தன்னுடைய கணவனும் அந்த பெண் மூலமாக ஏமாறுகிறார். 3 பேரும் கொஞ்சம் ஏமாத்துறாங்க, கடவுளுக்கு எதிரான செயல்கள் செய்வதை முதல் வாசகத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த பெண் ஏவாள், ஒரு பெண், கடவுளால் முதல்ல படைக்கப்பட்ட அந்த பெண், ஒரு ஆணுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண் ஏமாற்றுகிறார். அப்ப இது ஏமாந்துட்டாங்களே, இப்படி இந்த ஏமாந்த இந்த பெண்ணை நான் விட்டுட மாட்டேன், அந்த ஏமாந்த பெண் மூலமாகவே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஏவாளை ஏமாற்றின அந்த சாத்தானுக்கு எதிராக 2ஆம் ஏவாள் எதிர்த்து ஒரு மீட்பை, வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை கடவுளை உருவாக்குகிறார். அதைத்தான் சிறப்பாக இந்த நற்செய்தியில பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 26 38 முடிய அந்த நற்செய்தியை படித்தோம் அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாள் அவங்க கோயிலில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக, கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட பெண்மணியாக இருக்கிறாங்க. திடீர்னு கடவுள் இந்த வானதூதரை அனுப்புகிறாரு. வானதூதர் இந்த மரியாளுக்கு காட்சி கொடுத்து, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கலங்குறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேர், அவர் உலகத்தை மீட்பவராக இருப்பார் அப்படின்னு சொல்ல உடனே இது எப்படி நிகழும், நான் கண்ணி ஆயிடுச்சே, கல்யாணமே ஆகலையே, இப்போதானே யோசேப்புக்கு எனக்கு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க, திருமணம் ஆகாத எனக்கு எப்படி இது சாத்தியம், இது கடவுளால் முடியும், எலிசபெத்தை பற்றி சொல்கிறாங்க, எனவே நம்பிக்கை கொள். அப்போ கடைசியில் அன்னை மரியாள் சொல்லுவாங்க, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இந்த வார்த்தை தாங்க இந்த மரியாளை கடைசியில் உயர்த்தியது. ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஏவாள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவாக ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை, அவர் கொடுத்த அந்த கீழ்ப்படியாமையினால இங்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்க கடவுள் என்ன சொல்றது, நான் போய் அந்த பழத்தை சாப்பிட்றேன், இந்த பாம்பு தான் சொல்லுதே அப்படின்னு கீழ்ப்படியல. இந்த புதிய ஏவாள் கீழ்ப்படுகிறாங்க. கடவுளே, இது சாத்தியம் இல்லைதான், நான் உம்முடைய வார்த்தையை நம்புறேன், உம்முடைய வார்த்தை வலிமையானது, இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி உம்முடைய சொற்படியை நிகழட்டும் அப்படின்னு சொன்ன அந்த நற்செய்தி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏவாள் பாருங்க, பழையதை முறியடித்து விட்டார்கள், புதியதை தொடங்குகிறார்கள். இவர்கள் மூலமாகவே மீட்பு வருகிறது இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் மீட்பு இல்லை, ஏமாந்து போயிருந்த அந்த பெண் சமுதாயம், இந்த உலகம் இந்த பெண் மூலமாகவே மீண்டும் மீட்பை கடவுள் கொடுக்க செய்கிறார். இது ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக நான் இந்த நற்செய்தியில பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இதை வைத்துத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்துல பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல கூட 1ஆம் அதிகாரம் அழகாகவே சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த கிறிஸ்து அந்த கடவுளையே நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை பின்பற்றுகிற நாங்களும் அந்த கடவுளை சார்ந்து வாழ வேண்டும், அவரைத்தான் இறுதியில் அடைய வேண்டும் என்ற நாங்களும் புரிந்து கொள்கிறோம் என்று பவுல் கூட எபிரேயருக்கு எழுதிய தனது கடிதத்தில் அழகாக விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு கூறுகிற ஒரு 3 செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அன்னை மரியாள் புதிய ஏவாள், வெற்றியை கொண்டு வந்தவள், மீட்பை கொண்டு வந்த புதிய ஏவாளாக இருக்கிறார்கள். 2வது, அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதலினாலே பெரிய ஒரு சமுதாயத்தை, ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தார்கள், ஆம் என்று ஏற்றுக்கொண்டதுனால. அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அர்ப்பணத்தை பார்க்க முடிகிறது. அந்த முழுமையான அர்ப்பணம், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துட்டா, என் வயிற்றில் பிறக்க போகிற அந்த குழந்தை
தூயதாக இருக்க போகிறது, இதனால் எனக்கு அவமானம் இருக்குது, குடும்பத்தில் அவமானம், அந்த யூத சமுதாயத்தில் பெரிய அவமானம், வெளியே போக முடியாது, இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக கடவுளின் திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள். அந்த முழுமையான அர்ப்பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணத்தினால் அன்னை மரியாள் உயர்கிறார்கள். மீண்டும் இந்த அன்னை மரியாளுடைய அந்த கிருபை மிக பெரியது. கடவுள் அவர்களை உயர்த்துகிறார் பாருங்க. அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு கீழ்ப்படியதுனால, ஏற்றுக்கொண்டதுனால கடவுள் அவர்களை மிகவுமே உயர்த்தி இருக்கிறார். இன்று ஒரு பெயர் அந்த மரியாளுக்கு கடவுள் சூட்டி இருக்கிறார். இவர் அமல உற்பவி, மாசு மறுவற்ற அன்னை மரியாள். இவர்களுக்கு எந்த தவறுமே பண்ணாம தூய்மையான ஒரு பெண்மணியாக, ஒரு கடவுளின் தாயாகவே திரு அவையானது இன்று உயர்த்தி வைத்திருக்கிறது. இது கடவுளுடைய திட்டம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அன்னை மரியாளுடைய விழாவை, அன்னை மரியாள் தி இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லலாம், த பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தூய்மையான இதயம், தூய்மையான உடல், தூய்மையான ஒரு ஆன்மா இந்த அன்னை மரியாளுக்கு எப்பொழுதுமே உண்டு. இவர்களே இம்மாக்குலேட், இவர்கள் தான் அமல உற்பவி. இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் சிறப்பாக இந்த அன்னையின் மூலமாக நமது பக்தியை, நம்பிக்கையை மிகுதியாக்கி அன்னை வழியாக இயேசுவை அடைய, அன்னை வழியாக இயேசுவின் மீட்பை பெற்றுக்கொண்ட முயற்சி எடுப்போம். இப்பொழுது இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இன்று அமல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த அமல அன்னை, அமல உற்பவி எங்களுக்காகவே தூய்மையான ஒரு இதயத்தோடு பரிந்து பேசுகிறார்கள். கள்ளம் கபடமற்ற ஒரு இதயத்தோடு எங்களை இறைவனிடம் அழைத்து சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அன்னையை போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, தூய்மையை கடைபிடிக்க சிறப்பாக இந்த திருவருகை காலத்திலே, இந்த உம்முடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு அறிவிக்கப்படுகிற ஒரு நாளாக கூட நாங்கள் பார்க்கிறோம். அந்த நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து இதோ இது நடக்கப் போகிறது என்ற ஒரு மகிழ்வான ஒரு செய்தியை அறிவிக்கின்ற, ஒரு அமைதி செய்தியை கொடுக்கிற ஒரு நாளாக கூட நாங்கள் இன்று பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுடைய உள்ளத்தில் அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்வையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆற்றலை கொடுப்பீராக. உடல் உள்ள வியாதிகள் நீங்கட்டும், மன வியாதிகள் நீங்கட்டும், கஷ்டங்கள் ஒழியட்டும், கவலைகள் மறையட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், மன வேதனைகள், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் நல்ல குணத்தோடு பண்புகளோடு வாழ இவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டு வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் உங்கள் ஒவ்வொருவரையுமே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.